வணக்கம். ஒரு பெரிய தத்துவ ஞானியோட ஒரு விசித்திரமான பழக்கம் அது ஒரு சமூகத்தையே கேள்வி கேட்க வச்சதுன்னா நம்புவீங்களா? வாங்க, இந்தியாவோட இந்த அருமையான கதையில உண்மையான தூய்மைனா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த கதைக்கே இதுதான் மையம். குளியல் எதை சுத்தம் பண்ணுது? நம்ம உடம்பையா இல்ல மனசையா? யோசிங்க. இதுக்கான பதில்தான் இந்த கதையோட பெரிய திருப்புமுனை. சரி, நம்ம கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற தத்துவஞானி மகாத்மா ராமானுஜர். அவரோட வயசான காலத்துல அவர் செஞ்ச ஒரு சின்ன விஷயம், ஒரு விசித்திரமான பழக்கம்னு கூட சொல்லலாம். அதுதான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால தனியா ஆத்துக்கு போய் குளிக்க முடியல. தினமும் யாராவது ஒருத்தர் துணைக்கு வேணும். ஆனா அவர் யார துணைக்கு கூட்டிட்டு வந்தாருங்கிறது தான் இங்க விஷயமே. அதுதான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாருங்க, தினமும் இதுதான் நடக்கும். காலையில ஆத்துக்கு குளிக்க போகும்போது ஒரு பிராமணரோட தோள்ல கை போட்டு அவர துணையோட போவாரு. ஆனா குளிச்சு முடிச்சிட்டு அதே வழியில திரும்பி வரும்போது ஒரு சூத்திரரோட தோள்ல சாஞ்சுக்கிட்டு வருவாரு. ஒரே நாள் இல்ல, தினமும் இதுதான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்த தினமும் பார்த்தா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே குழப்பம்தான். அதுதான் பல கேள்விகளுக்கும் காரணமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? குளிச்சுட்டு சுத்தமா வந்த பிறகு எதுக்காக ஒரு சூத்திரரை தொடணும்? அந்த காலத்து சமூக வழக்கப்படி இது ஒரு பெரிய தப்பு, முரணான விஷயம் இல்லையா? ஒரு கட்டத்துல அவங்களால பொறுத்துக்கவே முடியல. நேரா ராமானுஜர்கிட்டயே போய் கேட்டுட்டாங்க. ஐயா, குளிச்சுட்டு வந்து ஒரு சூத்திரரை தொட்டா தீட்டாயிடுவீங்களே, அப்புறம் நீங்க குளிச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே, என்னதான் பண்றீங்க அப்படின்னு. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ராமானுஜர் சொன்ன அந்த பதில்தான் இந்த சாதாரண சம்பவத்தை ஒரு பெரிய தத்துவமா மாத்துச்சு. ஊரே திரண்டு வந்து கேள்வி கேட்டதும் அவர் கோபப்படல, பதட்டப்படல. அவங்க கேட்ட கேள்வியை கேட்டுட்டு ரொம்ப அழகா ஒரு புன்னகை செஞ்சாரு. அந்த புன்னகையோடு தான் தம் பதில சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள். பாருங்க, தூய்மைங்கிறது 2 வகைப்படும்னு சொன்னாரு. ஒன்னு, ஆத்துல குளிக்கிறோம் இல்லையா, அத நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும்தான் சுத்தம் பண்ணும். ஆனா நம்ம மனசுல ஒரு பெரிய அழுக்க இருக்கு. அதுதான் அகங்காரம், அதாவது ஈகோ. அதை எப்படி சுத்தம் பண்றது? அதுக்கு பணிவுதான் மருந்து. அப்பதான் அந்த பெரிய உண்மைய சொன்னாரு. நான் ஆத்துல குளிச்சு என் உடம்பு அழுக்க கழுவுறேன். திரும்பி வரும்போது அந்த சூத்திரரை தொட்டு என் மனசுல இருக்கிற அகங்காரம்ங்கிற அழுக்க கழுவுறேன்னு சொன்னாரு. அப்போ அவர் திரும்பி வந்தது உடல் சோர்வுக்காக இல்ல, அது ஒரு ஆன்மீக பயிற்சி. அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நான் யாரை விடவும் பெரியவன் கிடையாது. உண்மையில இங்க இருக்கிற எல்லாரும் என்ன விட பெரியவங்க தான். இந்த சூத்திரர் கூட என்ன விட உயர்ந்தவர் தான். இந்த எண்ணத்தை, இந்த பணிவை ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே நினைவுபடுத்திக்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சிருக்காரு. ராமானுஜர் சொன்ன இந்த எளிமையான பதில் அவ்வளவு பெரிய ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அதை கேட்ட அந்த ஊர் மக்கள் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் அவங்க மனசுல இருந்த குழப்பம், கேள்வி எல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. அந்த இடத்துல ராமானுஜரோட ஞானத்தையும் பணிவையும் பார்த்து ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. எல்லாரும் அவரை பார்த்து வணங்குனாங்க. இந்த கதை மூலமா அந்த மக்கள் கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தரை அவங்க சாதி, வர்ணத்தை வச்சு பாகுபாடு பார்க்கக்கூடாது. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரியாதை கொடுக்கணும். சரி, இந்த கதை இத்தோட முடியல. அது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது. நம்ம மனசுல இருக்கிற அந்த அகந்தைய, அந்த ஈகோவை நாம ஒவ்வொரு நாளும் எப்படி சுத்தம் செய்ய போறோம்? அடுத்தவங்கள மதிக்கிறதுக்கும் பணிவா நடந்துக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில தினமும் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை நாம செய்யலாம்? யோசிச்சு பாருங்க.